ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைட் போட்டிருக்கியா? இங்கே வாங்க. மீனுக்கு ஈரல் இருக்குமாங்க? லைட் தெரியல, எங்கிட்ட இருந்து பாரு. தெரியுது, இப்போ தான் நல்லா தெரியுது. மீனுக்கு ஈரல் இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு முட்டை இருக்குது. ஈரல்லாம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்து மீன் வாங்கியிருந்தா ஊருக்குள்ளே விற்க வந்துருந்துச்சா. இது வந்து பாறை மீனுன்னு சொன்னாங்க. சரி சொல்லி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிலோ வந்து 200 அந்த மீன். அதை வாங்கி சரி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மீனில் ஈரல் இருந்துச்சா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வரைக்கும் சாலை மீன் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் ஈரல் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கேன். நான் சரி ஒரு மீன்லேருந்து இது இருக்கா என்னமோ பார்த்தேன். எல்லா மீனும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீனும் அலசணுன்னா ஈரல் இருந்துச்சு. ஈரலாக அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நான் கோழிக்கு இதுக்கு தான் ஈரல் இருந்து பார்த்துருக்கேன், ஆட்டுக்கு. ஆனால் இதுலேயும் இருக்குது பாருங்களேன். பார்த்து அப்படியே க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா பெரிய பெரியதாக இருந்துச்சு. உள்ளக்க மீனெல்லாம் முழுங்கிருச்சு. ஆனால் இதுலேயும் குட்டி ஒண்டி இருக்குது பாருங்க ஈரல். இந்த குடல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அதை எடுக்கும்போது ஈரல் இருந்துச்சு. நானும் சரி ஒரு மீனில் இருக்கும்போது மறுமீனை அழைச்சி பார்த்தோன்னா அதுலேயும் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே மீனெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். மைசா அப்பா தான் க்ளீன் பண்ணி தரோம். இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தனால நானே க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். பண்ணையும் தெரியாதா. நான் எப்படியோ சரி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி முடிச்சோடனே குழம்பு வைக்க ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதை வந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயமும் கடுகும் போட்டேன். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்லாம் மீன் குழம்பு எந்த குழம்புனாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இப்போ ஈஸியாக வச்சிடலாம். ஒரு சைடு மீன் குழம்பு, இன்னொரு சைடு மீன் பொரிக்கவும் தோசைக்கல்ல வச்சாச்சு. தலையை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு போட்டேன். ஏன்னா குழம்புல போட்ட எந்த மீனும் சாப்பிட மாட்டாங்க பொடுசுக. அதனால் சரி பொரிச்சிருவோம் எல்லா மீனும் சொல்லி எல்லா மீனுக்கும் மசாலாலாம் தடவி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு இங்கே தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பாருங்கள் எல்லாம் பாறை மீன் தான். நிறைய எல்லா மீனையும் நான் பொரிக்க தான் வச்சுருக்கேன். பொரிச்ச அளவு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாதியை பொரிச்சிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் பொரிக்க முடியாதுல்ல. அதனால் மைசா வீடியோ எடுக்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் சிரிச்சிட்டே அப்படியே விளாண்டுட்டு எடுத்துகிட்டு இருந்தா. இப்போ வந்து இசானா எடுக்கா. அப்போ வெங்காயம் தக்காளி அந்த சைடு வதங்கிட்டு இருந்துருக்கேன். அதுக்குள்ளேயும் புளியை கரைச்சி வச்சுருந்தோம். இசானா தான் புளி கரைச்சா. குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே மொத்தமாக போட்டு தான் இது பண்ணுவாங்க. நான் லைட்டாக மட்டும் வதக்கிட்டு அதுலேயே வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளியை கரைச்சி விட்டு இது வந்து தேங்காய்ச்சலும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் தேங்காய்ச்சலும் அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா அலசி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசால் பொடி போடணும். வீட்டு மசாலா இல்லை, எங்கள் அம்மா தான் அரைச்சி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இன்னும் கொடுக்கல. இன்னும் காட்டு வேலை வந்துச்சுன்னா எங்கள் அம்மா பிஸியாகிடுவா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மசால் பொடி கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஒரு பாக்கெட்டு வாங்கி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் மீன் பொரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு சைடு மீன் பொரித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நல்லா சூடானோடனே மீனை போட்டு பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 2 சைடு பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா தோசைக்கல்லை எண்ணெயில் போட்டோம்னா ஃபுல்லாக பொரிஞ்சிடும். இது தோசைக்கல்லுங்கிறதுனால 2 சைடு மாற்றி மாற்றி பரட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த முழு மீன் வந்து சாப்பிடணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக இருக்கும். அதனால தான் பெரிய மீன் அன்றைக்கி வாங்கினோம். வாங்கி அப்படியே முழுசாக வச்சாச்சு. இந்த 2 சைடு மாற்றி மாற்றி பரட்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா ஒரு சைடு வேகாமையே இருக்கும். அதனால் மாற்றி மாற்றி நல்லா பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இசானா வீடியோ எடுக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்படி கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டே இருந்தா.
இந்த சைடு குழம்பும் கொதிச்சிருச்சு. மீன் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2 சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே மீன் வந்து குழம்புல உள்ள மீனை போட்டுடலாம். மண்டை பகுதி மட்டும்தான் போட்டிருந்தேன், ஏன்னா குழம்பு மீனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் ஆகிரும். அதனால் தலைப்பகுதி மட்டும் வெட்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் பொரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு இதாக போட்டு போட்டு பொரிச்சிருவோம் சொல்லிட்டு. நைட்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டி பொரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ்.